வணக்கம் நண்பா. ஃபைனலாக நம்ம எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம கஸ்டமர் சொன்னாங்க பார்க்க லுக்காக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம எலிவேஷன் லைட்லாம் எப்படி ஒரு கரெக்டாக லுக்காக கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த கஸ்டமர் உங்களுக்கு சூஸ் பண்ணி நீங்களே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், நம்ம எல்லாமே அவுட்ருக்கு எல்லாமே வார்ம் ஒயிட் தான் கொடுத்துருக்கோம். பார்க்க எப்படி நீட்டாக இருக்குது பாருங்கள், இப்படி லுக்காக இருக்குது பாருங்கள். ஆசாரி வேலை வேறு நடந்துகிட்ருக்கு. ஃபைனலாக நம்ம எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இது நீட்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது ஹாலில் எப்படி மைல்டாக நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு பாயிண்டில் கொடுத்துட்டோம். நம்ம ரூஃபிங் பண்ணக்கூடிய நம்ம டயக்ராம் கொடுத்துட்டோம். இங்கெங்கெல்லாம் லைட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கு தகுந்தபடி தான் நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்கள், நம்ம இந்த போல் ஒரு 3 பேஸுக்கு உள்ள மாதிரி ஒரு டிபி வச்சா தான் நம்ம லோடு பிரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இது 2 போல் ஆர்சிசிபி யூஸ் பண்ணியிருக்கோம் 40 ஆம்ஸில். எல்லாத்துக்குமே லோடு கரெக்டாக நம்ம கால்குலேஷன் பண்ணி பிரித்து கொடுத்துருக்கோம். இப்படி நீட்டாக செஞ்சுருக்கோம் பாருங்கள். ஒர்க்கு பாருங்கள், கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அது சாமி ரூம் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், இது கிச்சனுக்கு உள்ளது. பாருங்கள், இந்த ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எலிவேஷன் லைட்டு புது வீட்லேயும் பண்ணலாம், பழைய வீட்லேயும் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம். அதுமாரி இருந்தால் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.